நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்தை பற்றி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே விளக்கி பேசியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம மாவட்டத்துக்கான பெற்றுத்தந்த பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் நம்முடைய மாநிலவை உறுப்பினர் அவர்கள் மிக அழகாக விளக்கி கூறினார். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிம்பாங்க. அது அப்படியே கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா, எப்படி இருந்த நாமக்கல் இன்னைக்கு எப்படி எப்படியோ ஆயிருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாமக்கல்லில் இத்தனை திட்டங்கள் இருந்ததுண்டா? 2021க்கு முன்னாடி இருந்த நாமக்கல் மாவட்டம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் 2021 ஆண்டுக்கு பிறகு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு தனி கவனம் செலுத்தி எத்தனையோ திட்டங்களை இன்னைக்கு வாரி வழங்கி இருக்கிறார்கள். அதை தான் நம்முடைய மாநிலவை உறுப்பினர் அவர்கள் அடுக்கிக்கிட்டே போனார். இன்னும் சில திட்டங்கள்லாம் அவர் சொல்ல நேரம் காரணமாக இன்னைக்கு நம்முடைய நாமக்கல் மாவட்டத்துக்கான பால் பண்ணையாக இருக்கட்டும், புதிய பஸ் நிலையமாக இருக்கட்டும், நீண்ட நெடிய கோரிக்கையான மத்திய கூட்டுறவு வங்கி, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனை. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்முடைய மாநிலவை உறுப்பினர் மிக கடினமாக பாடுபட்டு அந்த மத்திய கூட்டுறவு வங்கியை பல வருடங்கள் கழித்து நம்முடைய நாமக்கல் மாவட்டத்துக்கு அந்த மத்திய கூட்டுறவு வங்கி அமைவதற்காக பாடுபட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு அடிப்படை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். இது போக நீண்ட நெடிய கோரிக்கையான நைனாமலைக்கான சாலைகள், அதே போல என்னுடைய தொகுதியான ராசிபுரத்துக்கான கூட்டு குடிநீர் திட்டம், டைடல் பார்க், தலைமை கழக மருத்துவமனை, தலைமை மாவட்ட மருத்துவமனை, இது மட்டும் இல்லாமல் போதமலைக்கு நீண்ட நெடிய கோரிக்கையான அங்கு இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் 140 கோடி மதிப்பீட்டில் சாலை, இது மட்டும் இல்லாமல் நாமரிப்பேட்டை பகுதியில் நில அளவை செய்யப்படாத இடத்தை அளவை செய்து அவர்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பட்டா, இது மட்டும் இல்லாமல் பழங்குடியினர் மக்கள் அதிகம் வாழக்கூடிய நம்முடைய கொல்லிமலை பகுதியில் பல்வேறு திட்டங்கள், இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் தான் நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதன் வரிசையில் தான் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளையும் நம்முடைய முதலமைச்சர்களும் நம்முடைய துணை முதலமைச்சர்களும் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்துக்கு கூடுதல் நிதியை வழங்கி எண்ணற்ற திட்டங்களை நம்மளுக்காக தந்திருக்கிறார்கள். இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாநிலம் முழுக்க எத்தனையோ திட்டங்கள், மகளிருக்கான உரிமை தொகை, விடியல் பயணம், காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் என சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு நம்முடைய பொங்கலுக்காக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். மிக முக்கியமாக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 24 வருஷம் நம்முடைய அரசு ஊழியர்கள் கேட்ட கோரிக்கையான அந்த பென்ஷன் திட்டத்துக்கு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீர்வு கண்டுள்ளார். இது போன்ற வரலாற்று இல்லாத பல்வேறு சாதனைகளை நம்முடைய திராவிட தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நாளைக்கு மறுநாள் 4ஆம் நாளைக்கு இன்னொரு திட்டம் வர இருக்கு. உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 9ஆம் தேதி அறிமுகப்படுத்த இருக்கிறார். இதுல ஒவ்வொருத்தங்களோட கனவையும் இன்னைக்கு அரசு துறை அதிகாரிகள் மூலியமாக கேட்டறிந்து அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் இன்னும் ஒரு படி சென்று அந்த திட்டத்தையும் இனி நிறைவேற்ற இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த மக்களோட கனவுகளை முன்கூட்டியே நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த மக்களோட கனவாக இருக்கக்கூடியது தான் இந்த ரிங் ரோடு. இன்னைக்கு இந்த ரிங் ரோடு இன்னைக்கு சிறப்பான முறையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய ஐயா மரியாதைக்குரிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் உள்ளபடி அதுக்கு தனி கவனம் செலுத்தி கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்து இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பணிகளை நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் மிக முக்கியமாக இந்த ரிங் ரோடு அமைவதற்காக ஒரு மிகப்பெரிய காரணக்கர்த்தாவாக நம்முடைய அமைச்சர் ஐயா விளங்கி கொண்டிருக்கிறார். போன தடவை வரும்போதே நான் சொன்னேன், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னாங்க, அவர் போய் உரிமையோடு பார்க்கும்போது கொஞ்சம் கோவப்படுவார், ஆனால் அதே சமயத்தில் கொடுப்பாருன்னு.
போன மேடையிலே சொன்னேன், அவருடைய சொந்த மாவட்டத்தில் திருவண்ணாமலையில் கூட இந்த அளவுக்கு சாலைகள் வசதிகள் இருக்கான்னு தெரியல. ஆனால் இந்த நாமக்கல் மாவட்டத்தை அவர் சொந்த மாவட்டமாக நினச்சி இன்னைக்கு எண்ணற்ற சாலை வசதிகளுக்கான நிதிகளையும் பணிகளையும் இந்த மாவட்டத்துக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அதனால தான் வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து நம்முடைய நாமக்கல் மாவட்டத்துக்கு வரும்போது சொல்லுவாங்க, எப்படிப்பா இந்த ஊரில் இந்த அளவுக்கு சாலைகள் இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு சாலைகள் அமையுது என்றால் இதுக்கெல்லாம் காரணமாக நம்முடைய ஐயா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தான் இதற்கு காரணம் என்று நான் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லி, இதற்காக பாடுபட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய அன்பண்ணா திரு மாநிலவை உறுப்பினர்கள் இதற்காக கூடுதல் கவனம் எடுத்து இந்த பணியெல்லாம் செய்வதன் காரணமாக தான் இந்த அளவுக்கு நாமக்கல் மாவட்டம் இந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. வருங்காலங்களில் இந்த சாலைகள் இதெல்லாம் போடப்பட்ட பிறகு இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தொழில் நிபுணர்கள், ஏன்னா நாமக்கல் மாவட்டம் என்பது பக்கத்தில் இருக்க பல்வேறு மாவட்டங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது உள்ளபடியாகவே ஒரு வளர்ந்த மாவட்டம். கோழி பண்ணைகள், அதே போல் கனரக வெஹிக்கிளான லாரி பாடி பில்டிங், ரிக்கு வண்டி, இது இல்லாமல் பல்வேறு பெரிய பெரிய தொழிற்சாலைகள், இது எல்லாருமே இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துக்கு இந்த ரிங் ரோடு என்பது உள்ளபடியே ஒரு பயனுள்ள திட்டம். இது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த திட்டம் உள்ளபடியே ஒரு பயனுள்ள திட்டமாக இது அமைய இருக்கிறது என்பதை நினைக்க பார்க்கும்போது இந்த பகுதி மக்களின் சார்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய துணை அமைச்சர் அவர்களுக்கும் இதற்காக அரும்பாடுபட்ட நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கும் மாவட்ட மக்களின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.